ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அதிரடியான ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதத்தில் கடைசி என நிறைய கிரக மாற்றங்கள் நடந்து முக்கியமான ராஜயோகங்கள் 2 உருவாகுது. அந்த ராஜயோகங்கள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இனி தலையெழுத்து மாறப்போகுது. அந்த தலையெழுத்து பெரிய சிறிய சம்பவம் ஒன்று நடக்க காத்திருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அப்படி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் இனி யாராலையும் தடுக்க முடியாது, கிரகங்களாலையும் இனி தடுக்க முடியாது. அதாவது கடவுளாலையும் தடுக்க முடியாது, கிரகங்கள் அப்படி அமைகிறதுனால கிரகங்களாலேயே தடுக்க முடியாது. அப்படி என்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெற்றால் கண்டிப்பாக நாம் பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பித்து கொள்ள தான் இந்த வீடியோவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ பொதுவாக என்ன நடக்கும், டீப்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், பார்த்து அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அதை எப்படி அனுபவிக்கணும், ஆபத்தாக இருந்தால் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. முதல்ல ஏப்ரலில் கிரகங்களால் என்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிற விவரத்தை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் என்ன மாதிரி யோகங்களை உருவாக்குது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்ற தாள்களை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதம் 2026 கிரக பயிற்சியை ஒரு அலாசி பார்க்கும்போது ஜோதிடத்தின் பார்வையில் சிலருக்கு சாதகமான காலம், பலருக்கு பாதகமான காலம். அதில் உங்கள் ராசிக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிற காலங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர்வரக்கூடிய இறுதி ஏப்ரல் 2026 சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்கள் இறுதியிலேயே சந்திக்க இருக்கு. இதனுடைய தாக்கம்தான் சதுர்கிரக யோகம், மால்விய ராஜயோகம், இந்த மாதிரி சுப யோகங்கள் உருவாக காரணமாக இருக்கு. மேலும் இந்த யோகங்கள் தான் அனைத்து ராசியினருடைய வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வர இருக்கு. குறிப்பாக தனது சொந்த ராசியில் குடியேறக்கூடிய சுக்கிரன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா இவர் சொந்த ராசியில் குடியேறதுனால எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையான பலன்களை கொண்டு வர இருக்கிறாரு. அதோடு தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றவற்றை கொண்டு வரவும் இவர் காரணியாக இருக்கிறாரு. ஸோ சொந்த ராசியில் சுக்கிரன் குடியேறினா அது சுக்கிர யோகம் என்று சொல்லலாம். இப்போ ஏப்ரலுடைய கடைசியாக சுக்கிர யோகம் ஏற்படுது. அதெல்லாம் தான் பெரிய சம்பவத்துக்கு காரணியாக விளங்குகிறது. இந்த ஏப்ரல் 2026 அதனாலேயே மிகவும் மங்களகரமான மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடிய நாட்கள் என்று கூட குறிப்பிடப்படுது. ஏப்ரல் மாதத்தில் இறுதி பகுதியில் பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், புதன், சனி இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை வலுவாக மீன ராசியில் நிகழ்ந்திருக்கிறது. இதனிடையே சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறாரு. இதுவே மால்விய ராஜயோகம் உருவாகுவதற்கு பயங்கர காரணமாக அமைகிறது. குறித்த இந்த 2 ராஜயோகங்களுமே வேத ஜோதிடத்தில் பார்க்கும்போது செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இது நிபுணர்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணித்து கூறியிருக்கிறாங்க. அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பப்போ என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன், அதையும் ஒன்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் 2 அன்னைக்கு மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி நடந்திருக்கு. ஏப்ரல் 11 அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரம் நடந்திருக்கு. ஏப்ரல் 14 அன்னைக்கு மேச ராசியில் சூரியன் குடியேறியிருக்கிறாரு. ஏப்ரல் 19 அன்னைக்கு ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறியிருக்கிறாரு. ஏப்ரல் 30 வரப்போவதில்ல, அப்போ மேச ராசியில் புதன் குடியேற இருக்கிறாரு.
ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் குடியேறி இருக்கிறது, குடியேற இருக்கிறது, இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பொதுவாக உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லா விதத்தில் என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். உங்கள் ராசிக்கு கிரகங்களுடைய இந்த யோகங்களால் தொழிலில் தாங்க வளர்ச்சி ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன மாதிரி தொழில் வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு டீப்பாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏப்ரலில் கடைசியாக உங்கள் ராசினருக்கு உங்களுடைய ஆளும் கிரகமான சுக்கிரனுடைய செல்வாக்கு கீழே இருக்கிறதுனால மிகவும் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோடு குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் பயங்கரமாக காணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜவுளி சார்ந்த தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் உங்கள் துறையில் சாதனைகள் பல செய்ய வாய்ப்பு காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது காணக்கூடிய வாய்ப்பும் காணப்படுது. இந்த மாதிரி வாய்ப்பு காணப்படும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம். வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. வாழ்க்கை துணையின் முழுமையான ஆதரவு கிடைக்க உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது. அதோடு இந்த டைம் இரண்டாவது இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வராரு. ஸோ ஒரு முறை இல்லை 2 முறை. அப்போ குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருவார். இதில் என்னென்னா குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தியும் கொண்டு வருவார். ஸோ அதை நினைத்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு பயங்கரமான மாற்றமானது காத்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு டீப்பாக பலன்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் கிரகங்களுடைய அந்த யோகங்கள் அடிப்படையில் தான் சம்பவம் நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கிரகங்களுடைய அடிப்படையில் தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இனி வரக்கூடிய நாட்கள் ராசியதிபதி சுக்கிரன் ராசிக்கு சமசப்தமான 7வது இடத்துல உச்ச சூரியனோடு இணைந்து தன் வீட்டையே தானே பார்க்கிறார். ஸோ ஆடம்பர வாழ்வில் நாட்டம் மிகும். ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். மன முதிர்ச்சியோடு விவேகமாக நடந்து கொண்டிங்கன்னா அந்த விவேகத்துக்கேற்ப வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய அனுசரணையான அணுகுமுறை எல்லாரிடமும் நன்மதிப்பை பெற்றுத்தரும். பொது காரியங்களில் ஈடுபடும் போது புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் எல்லாமே உயரும். ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதியானது நிலைக்கும். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காம அனுசரித்து செல்லும். அதுதான் ரொம்ப நல்லது. மன நிம்மதி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இருக்கும். வீட்டில் எல்லோருமே எப்போதுமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்திலிருந்து பிரிந்த மூத்த சகோதரர் மீண்டும் குடும்பத்தோடு சேர்வாங்க. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். மூத்த சகோதரோடு இருந்த பிணக்குகள் மாறும். முன்னோர்கள் சொத்தை பிரிப்பதில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்ப சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக பிரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தந்தையின் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையால் உங்களுக்கு ஆதாயமானது உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உதவுவாங்க. வீடு மாற்றம் செய்ய நேரும். அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பயணம் செய்யக்கூடும். சிலருக்கு தவறான எண்ண அலைகள் மிகுதியாகும். அது நட்பு வட்டாரங்களில் மனசங்கடத்தை உருவாக்கும். 6வது அதிபதி குரு பாக்கியாதிபதி புதனோடு பரிவர்த்தனை பெறுவதனால தான் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும். அதோடு பய உணர்வும் கொஞ்சம் வரும். இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. அதனால் பயப்பட வேண்டாம். சில வளர்ச்சிகள் தடைப்படலாம். ஆனால் குரு பார்வை பட்ட இடத்தின் மூலம் நன்மை உண்டாகும் என்பதை மறுக்க முடியாத உண்மையாக ஏற்றுக்கோங்க. அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அகலும். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான ஆரோக்கிய கேடுகளை அறுவை சிகிச்சையில் சரி செய்யக்கூடிய நேரம். ஸோ அந்த மாதிரியான சம்பவத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு டீப்பாக பலன்கள் இப்படிலாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.